ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் செகண்ட் செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் யூனிட் 1 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கோட சப்டிவிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோலேயே கான்செப்ட் அண்ட் டெஃபினிஷன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோவில் வந்து மீனிங் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட கோர் மீனிங் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண, அதாவது எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ண மற்றவங்கள யூஸ் பண்ணி, அவங்களோட வேலையை யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற ஒரு ஆர்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து ஒரு கோல் வைக்கிறாங்க. இந்த அகாடமிக் இயரில் நம்ம ஸ்கூல் 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே யார் வந்து மற்றவங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸு எல்லாருமே இவங்களோட வேலைகள் மூலயமா அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த டீச்சிங் ஸ்டைலு, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணுற அந்த ப்ராசஸ் மூலயமா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை எஃபெக்டிவ் ஆக்கி அட்மினிஸ்ட்ரேஷனோட கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எஜுகேஷ்னல் பாலிசிஸை உண்மையான ஸ்கூல் ப்ராக்டிஸாக மாற்றுற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் பாலிசிஸ் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சில ரூல்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த பாலிசிஸ்லாம் நீங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து வர சிலபஸ் தான் நாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நம்மளெல்லாம் சிலபஸ் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த எஜுகேஷ்னல் பாலிசிஸை நம்மளோட ஸ்கூல் ப்ராக்டிசஸில், நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து அந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிற மாதிரி கொடுக்கறது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா ஸ்கூலோட டெய்லி லைஃப்பை ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஷெட்யூல் பண்ணுறது. இந்த பீரியடில் இந்த ஸ்டாஃப் இந்த கிளாஸுக்கு போயிருக்கணும், இந்த ஒரு கிளாஸுக்கு இதெல்லாம் தான் பீரியடுன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணால் தான், அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணால் தான் ஒரு கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் இருக்க அந்த இன்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங்கை ஒரு 5 கீ ஃபேஸட் மூலயமா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ் அ ப்ராசஸ், அதாவது எப்படி வந்து நடக்குது, ஹவ் அப்படிங்கிறத பொறுத்து மீனிங் சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா மாற்ற முடியாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாட் அ ஸ்டாட்டிக் கண்டிஷன், அதை மாற்ற முடியாமல் கிடையாது, கண்டிப்பாக மாற்றலாம். அதனால தான் அந்த டைனமிக் ப்ராசஸ்னு சொல்கிறோம். இது வந்து இதுக்குள்ளே ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளானிங் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பிளானிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து என் ஸ்கூல் 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிளானுக்கு தகுந்த ஆர்கனைஸ் எல்லாமே பண்ணணும். ஆர்கனைசிங்னு வரும்போது எல்லா ரிசோர்ஸஸையும் ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவான லேர்னிங் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் கிளாஸு, லேபு, லைப்ரரின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்து டைரக்டிங் அப்படின்னா லீடிங் அண்ட் மோட்டிவேட்டிங், அதாவது டீச்சர் சைடும் சரி ஸ்டூடெண்ட் சைடும் சரி அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுறது, கரெக்டாக அவங்க நம்மளோட பிளான், நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது கண்ட்ரோலிங் அப்படின்னா நம்மளோட பிளான் படி தான் நம்மளோட ப்ராசஸ் போகுதான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோலிங்கில் வந்து எவாலுவேஷன் ப்ராசஸ் வரும், அதாவது எக்ஸாம் வைக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது, அதோட ரிசல்ட் மூலயமா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே, அதாவது இந்த கண்டினியூஸ் சைக்கிள் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே யார் லீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலை ஃபார்வர்ட் கொண்டு போகிற ஒரு மெக்கானிசமாக அது வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ் ரிசோர்ஸ் இன்டிகிரேஷன், இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். அதே தான் திருப்பி வருது. ஆஸ் அ ரிசோர்ஸ் இன்டிகிரேஷன் பார்க்கும்போது இதில் நமக்கு முக்கியமாக 2 ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னு வரும்போது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இங்கே மேலே சொன்ன ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு ரோல் என்னன்னு கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி ஸ்கூலோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், இதில் வந்து அந்த ஸ்கூலோட பில்டிங்ஸு, லைப்ரரி, லேபு, டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு ஃபண்ட் அப்படின்னா நம்ம ஃபீஸ் கட்டுறோம், அதை ஃபீஸ் கட்டுறது, ஃபண்டு, ஃபினான்ஷியல் சைட்லேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் சேர்த்து தான் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறது. இங்கே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணி இதையெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு உறுதி செய்கிறது தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு ஆஸ் அ பிரிட்ஜ்,
ஒய், அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுக்காக நடக்குதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னதே தான் திருப்பி வருது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பாலிசி அண்ட் கிளாஸ் ரூம் ரியாலிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு விட்டல் லிங்க் மாதிரி. அதாவது கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கிளாஸ் ரூம் வரலும் கொண்டு வர ப்ராசஸுக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் ஆகிறதே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட கரிக்குலம், கவர்மெண்ட் ரூல்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து டெக்ஸ்ட் புக்கோட சிலபஸை மாற்றிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நடுவில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த சிலபஸ் மாற்றினது ஸ்கூலுக்கு தெரியாமையே போயிடும். அப்படி தெரியாமல் போகும்போது கிளாஸ் ரூம் வரலும் அந்த சிலபஸ் மாற்றினதை கொண்டு வர முடியாது. ஸோ நடுவில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து அந்த பாலிசி சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஹெட் மாஸ்டர் வந்து அதுக்கு டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, டீச்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் ரூம் செட்டிங்கை வந்து மாற்றுவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கிளாஸ் ரூம் வரலும் கொண்டு வர அந்த ப்ராசஸுக்கு பொறுப்பே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட ஐடியாஸை கிளாஸ் ரூம் செட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுற வேலை மேனேஜ்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் அ கோல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோல் பேஸ் பண்ணி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜென்ரலாக பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற வந்து ஒரு ப்ராசஸ். அதுவே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி கிடையாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடாது. ப்ராஃபிட்டுக்கு பதிலாக எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் தான் அவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற எல்லா வேலையிலையுமே அது வந்து ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது தான் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு டைம் டேபிள் போகிறதுல ஆரம்பித்து அவங்க வந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை கொண்டு வரதுக்கு பட்ஜெட் போகிற வரையிலும் எல்லா ப்ராசஸ்லையுமே இது வந்து ஸ்டூடெண்ட் லேர்னிங்க்கு ஹெல்ப் ஆகுதா, அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்க கோல். அந்த கோலுக்காக தான் அவங்களோட எல்லா வேலையும் நடக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ் அ சோஷியல் சிஸ்டம், இதில் வந்து ஸ்கூலை ஒரு மினியேச்சர் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்குள்ளே டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே வந்து வேலை செய்கிறவங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, டிரைவர்ஸு, கிளீனர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மினி சொசைட்டியே உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம்னு பார்க்கும்போது அதில் நிறைய ஹியூமன்ஸ் இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயும். இந்த இடத்துல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற எல்லா ஹியூமன்ஸோட ரிலேஷனையும் மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஏதாவது சண்டை வந்தால் அதை சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஸ்கூல் கல்ச்சர் வந்து உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு இது எல்லா வேலையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோடது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ்னு அர்த்தம். அதாவது ஸ்கூலுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு அவங்க ரிலேட்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டின்னு வரும்போது இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கும். அந்த கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூலில் நடக்கிற ப்ராசஸ் கூட இன்வால்வ் ஆகலாம். அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூமுக்கு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு தானே கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்களும் இன்வால்வ் ஆகலாம், அவங்களும் ஸ்கூல் ரூல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க.